அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை சுத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய துங்கத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. அன்பின் பருவத்தினாலும் மற்றும் நான் நன்றி சொல்கிறோம். இதனால்வாய் கூட நம்முடைய சத்திய வேதத்தை நான் சற்று தியானிக்க உதவி செய்வேன். இதே நாம் இருக்கிற வெள்ளத்திலா அல்லேலூயா. மகிழ்ச்சி கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய இரக்கம் உங்களுக்காக இருக்கிறது. இதனால் வாய்ப்பட ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்தோம். 1 சாமுவேல் 10:1 வாசித்தோம். அப்போது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து, அல்லேலூயா, தைல குப்பினா தைல பாட்டில் இருக்குங்களா, தைல பாட்டில் அதை எடுத்து சாமுவேல் யார் அபிஷேகம் பண்ணாரு? சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. சவுலை அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேல் தெரிந்து கொண்டவர். அபிஷேக தைலம் என்னவென்றால் பாட்டில் அபிஷேகம். அல்லேலூயா. பாட்டில் அபிஷேகம். ஒரு அபிஷேகம், ஒரு 3 வகையான அபிஷேகத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. 3 வகையான அபிஷேகம். எந்த அபிஷேகம் பெற்றால் எப்படி இருக்கலாம்? அல்லேலூயா. எந்த அபிஷேகம் பெற்றால் நிலைத்து நிற்க முடியும்? அபிஷேகம் பெற்றவர்கள் எப்படி வாழ வேண்டும்? அபிஷேகம் எங்கு கொண்டு போகும்? அபிஷேகத்தின் வகைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அப்படினால் அப்போது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, அல்லேலூயா, அவன் என்ன செய்வாரு? முத்தம் செய்கிறார். கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. சவுல் என்பவன் அவன் அபிஷேகத்துக்காக வரவில்லை, அவன் தேவனை நாடி வரவில்லை. இங்க சாமுவேல் கிட்ட போனா என்ன அபிஷேகம் பண்ணுவாரு, அதற்காக அவன் வரவில்லை. சவுல் வந்தது எதற்காக? கையில காணாம, என்ன காணாம போச்சு? கையில காணாம போச்சான். அந்த கையில காணாம போன தேடுறதுக்காக வந்தவர். தேடினா என்ன கிடைக்கல? கையில கிடைக்கல. நீங்க நான் ஒரு கையில. அல்லேலூயா. ஆனா நீ நான் என்ன கை தெரியுமா? என்ன கழுதா? நன்றி கெட்ட கழுதா. நன்றி கெட்ட கழுதா. ஏசப்பா பவுனி போற கையில. அல்லேலூயா. அது பெரிய சாக்கி கழுதுனா யாரும் கவலைப்படாது. அதுக்கு தான் அந்த பாக்கியம் கட்டுது. ஏசப்பா எதனால போனாரு? கழுதை மேல. யானை மாதிரியா, புலி மாதிரியா, எதனால போனாரு? வெளிமையான ஊமரை யாம ஏசப்பா கவனிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி என்ன கழுதை தேட வந்தவனுக்கு கழுதை என்ன பண்ணல? கிடைக்கல. அதனால கழுதை கிடைக்கல என்ன பண்றது? இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. யார் இருக்குது? இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்டா என்ன சொன்னாரு? அதான் நடந்துருக்குது. தீர்க்கதரிசி போகிட்ட போனா என்ன குறிக்காத மாதிரி போய் கேட்டுருக்குது. இன்னும் அவன் ஃபாதரு என் வீட்டில் எதனா சேர்த்து வச்சுக்கிறாங்கயா, எதனா ஆயிட்டு இருக்குதா? யாருக்கிட்ட? தீர்க்கதரிசிக்கிட்ட போய் கேட்டு உட்காந்துருப்பாங்க. அவன் வந்து என் கழுதை காணாம போச்சு, அதை தேடு, கழுதை கிடைக்குமா கிடைக்காதுன்னு கேட்கறதுக்கு சாமுவேல்கிட்ட வந்தார். யாரு? சவுல். சவுல் வந்தவொடனே ஏற்கனவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு யார் வேணும்? ஒரு ராஜா வேணும். யார் வேணும் எங்களுக்கு? ஒரு ராஜா வேணும். ராஜா வேணும்னு சாமியோட பிடிச்சி நச்சு அடிச்சுக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், ராஜா வேணும்னு தேவன் சொன்னாரு. கீசின் மகனாகிய சவுல் வருவான், அவன் என்ன வாய்க்குது? ராஜா வாய்க்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, ராஜா வேணும். அதுக்கு சொன்ன மாதிரி அவன் தேடினு வந்தான். எதை தேடினு வந்தான்? கழுதை தேடினு வந்தான். தேடி வந்தவனை கத்த சொன்னாரு, இவனை பிடிச்சி என்ன பண்ணு? ராஜா வாக்கு. அச்சிறுபரியா யோகம். அல்லேலூயா. அவன் வந்து ஒரு விசுவாசம் கிடையாது. அவன் வந்து 40 நாள் பாஸ்டிங் இல்லை. அவன் எங்க சர்ச்சுக்கு போனான்னு தெரியல. ஒண்ணுமே பண்ணல. ஆனா ராஜ பதவி மட்டும் என்ன ஆச்சு? வந்துச்சு. தன்னால தேடி வந்துச்சு. தேடி வந்துச்சு. ஆனா அந்த ராஜ பதவியை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்த அந்த அபிஷேகத்தை காத்து கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்த அந்த கிருபையை நம்ம என்ன பண்ணோம்? காத்து கொள்ள வேண்டும். காத்து கொள்ளாமல் போவாயானால் அதே அபிஷேகம் போய்விடும். அல்லேலூயா. இவனுக்கு கொடுத்த அபிஷேகம் பாட்டில் அபிஷேகம். அல்லேலூயா. அப்படி அந்த பாட்டில் அபிஷேகம் அவனுக்கு கொடுத்ததுனால அவன் ஒரு விசுவாசி அல்ல. அவன் 40 நாள் பாஸ்டிங்கா இருந்தான் இல்ல. அவன் ஜெபம் பண்ணானு தெரியல. அவன் வேத வாசித்தானு தெரியல. அவன்
என்ன மட்டும் கட்டுது அபிஷேகம் மட்டும் கட்டுது. நீ கூட பாருங்க நிறைய கூட்டத்தில் யார் யாருக்கு அபிஷேகம் போகணும் வாங்க, நான் சும்மா வீட்டு வச்சுக்கிறாங்க. யார் யார் போகணுமோ வாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. அந்த அபிஷேகம் நினைத்திருக்காது. அல்லேலூயா. பரிசுத்தமா இருக்கணும், தேவனுடைய வசனத்தை கை கொள்ளணும், தேவனுடைய சட்டத்திட்டங்களை கை கொள்ளணும். இப்படியெல்லாம் கை கொள்ளும் போது என்ன நிலைத்திருக்கும்? அபிஷேகம் நிலைத்திருக்கும். அப்படி அவனுடைய வாழ்க்கையில அந்த அபிஷேகத்தை அவனால் என்ன பண்ண வச்சுக் கொள்ள முடியல, நினைத்து வைத்து முடியவில்லை. அவனுக்கு கிடைத்ததுன்னா அபிஷேகத்தோ என்ன அபிஷேகம்? பாட்டில் அபிஷேகம். அல்லேலூயா. கையில என்ன சொல்றது? தைல குப்பி, குப்பி தைல குப்பி, தைல பாட்டில் அதை எடுத்து என்ன பண்ணாரு? ஊத்தி என்ன பண்ணாரு? அபிஷேகம் பண்ணாரு. அபிஷேகம் பண்ணோன்னே சாமுவேல் சொல்வதெல்லாம் யார் செய்யணும்? சவுல் செய்யணும். ஆனா ராஜா சவுல், ஆனா தீர்க்கதரிசி யாரு? சாமுவேல். அல்லேலூயா. நீ நாட்டுக்கு ராஜாவாகலாம், நீ தேசத்துக்கு ராஜாவா இருக்கலாம், நீ உலகத்துக்கு பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா தீர்க்கதரிசி சொல்ற மாதிரி தான் செய்யணும். அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தைப்படி தான் நீ நடக்கணும். நீ ராஜா பட்டம் வந்தோன்னா ராஜா நீ நின்னா கூடாது, கருவம் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. உனக்கு கிடைத்ததே மகாபெரிய கிருபை. நீ அதற்காக ஒரு பாடும் பண்ணல. தேவன் உனக்கு தேவனை கத்தர் கிருபையாய் கொடுத்தால் அபிஷேகம். ஆனா காத்துக்கொள்ளாத சூழ்நிலை வரும்போது என்ன ஆகுதுன்னா சாமுவேல் சொல்றாரு, நீ போய் அமிலேக்கரை மடங்கடிச்சிட்டு வா. அல்லேலூயா. 1 சாமுவேல் 10:8 வாசிங்க. எனக்கு முன்பே கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றார். இப்ப சாமுவேல் என்ன சொல்றாரு? அவனை பார்த்து யார? சவுலை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக கில்காலுக்கு இறங்கி போ, சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தும்படி நான் உன்னிடத்தில் வருவேன். நான் எங்க வருவேன்? நீ விட்டு வருவேன். அப்ப நீ என்ன பண்ணாங்க? 7 நாள் காத்திருக்கணும், 7 நாள் காத்திருக்கணும் சொல்றாரு. அப்ப 7 நாள் காத்திருக்கணும் சொன்னா அவர் காத்திருந்தாரா? காத்து இருக்கல. அல்லேலூயா. எத்தனை நாள் காத்திருக்கு சொன்னாரு? 7 நாள் காத்திரு, நான் வந்து நீ செய்ய வேண்டியது உனக்கு யார்தான் வந்து சொன்னோம்? சாமுவேல் தான் வந்து சொன்னோம். உன்னை ராஜா வாய்க்கிறதுனால நீயே எந்த ஒரு காரியம் செய்யக்கூடாது. நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆனா நீயே செய்ய முடியாது. ஆனா அதற்கு தேவன் ஒரு ஞாபகத்தை வச்சிருக்கிறார். இவெல்லாம் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய யாரு? சாமுவேல் மட்டும்தான். சொல்றாரு, நீ அங்கே காத்திரு, நீ செய்ய வேண்டியது உனக்கு அறிவிக்கும்படி நான் வந்து சொல்லுவேன், காத்திருந்தேன். சொன்ன மாதிரி இவர் போய் எத்தனை நாள் காத்திருந்தாரு? 7 நாள் காத்திருந்தாரு. இப்ப யார் வரல அந்த இடத்துல பலி செலுத்துறதுக்கு? சாமுவேல் வரல. சாமுவேல் வராதனால இவர் என்ன பண்ணாரு? அந்த பலிய யார் செலுத்துங்க? உனக்கு அந்த அதிகாரமே இல்லப்பா. உனக்கு அந்த அதிகாரம் இல்ல, பலி செலுத்த அதிகாரம் உனக்கு கொடுக்கலையே. நீ தீர்க்கதரிசியா இருக்கலாம், நீ ராஜாவா இருக்கலாம், நீ பெரிய ஆளா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. தேவன் யாரு பலி செலுத்த தேவன் ஞாபகத்தை அவன் பலி செலுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பலி செலுத்தும்படியான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யாருக்கு? சாமுவேலுக்கு. சவுலுக்கு இல்ல. நீ ராஜாவா இருந்தா கூட பலி செலுத்த முடியாது. அல்லேலூயா. அப்படி என்ன பண்ணான்? துணிந்து என்ன செலுத்திட்டான்? பலி செலுத்திட்டான். பலி செலுத்திட்டு உடனே இப்ப சாமுவேல் வராரு. சாமுவேல் வந்த உடனே கேட்கிறாரு, என்னப்பா எல்லாம் என்னை விட்டு செதுறி போயிட்டாங்க, நான் என்ன பண்ணேன்? பலி செலுத்திட்டேன். அப்படி செலுத்தக்கூடாதுப்பா. ஏன்னா தேவனாய் கர்த்தர் அதற்கு ஒருத்தர் நியமித்து வைத்திருக்கிறார். ஆதிவேடம் பார்க்கும்போது யாத்ராக்கள் சொல்லுவாரு, ஆரோடு தான் அதுக்கு பிரித்து எடுத்தார். முதல் ஆசார ஊழி செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆசார ஊழி சேர்த்துக்கு யார்தான்? ஆறு தான். மோசே கூட ஆசார ஊழி செய்ய முடியாது. அல்லேலூயா. அவன் கூட அந்த பரிசுத்த தலத்துல போக முடியாது. முகமுமாய் தரிசித்த மோசே கூட அந்த சட்ட திட்டங்களை மீறக்கூடாது. அதுக்காக தான் ஆரோடை பிரித்து அவனே ஆசார ஊழி செய்யணும், அவன் தான் பலி செலுத்தணும். ஆனா ஆர்டினேஷன் பண்றதெல்லாம் யாரு? மோசே தான் ஆர்டினேஷன் எல்லாம் பண்றது. ஆனா அவர் செய்கிறார். அதுக்காக யாரு ஞாபகத்தது? ஆரோன். அவன் தான் பலி செலுத்த வேண்டும், அவன் தான் பலிப்பிடத்துல போக வேண்டும். ஆனா இவன் தான் பண்றாரு? பலிய செலுத்தார். அப்படி செலுத்ததுனால தேவன் அவன் மேல் கோபம் கொண்டாங்க. ராஜபாசம் தீங்கிட்டு வந்தாங்க. அல்லேலூயா. என்ன பண்ற? உன் ராஜபாலம் 10 நாட்கள் ராஜாவன்ற சிமன் தான் நீ பலி செலுத்திட்ட. உனக்கு என்ன தைரியம்? நான் ராஜா. எதுக்கு ராஜா? இஸ்ரவேலுக்கு நான் ராஜா. என்னை கேட்கறதுக்கு யார்? நீ யாரா இருந்தாலும் தேவனுடைய சட்டத்துக்கு நீ கீழானவன். அல்லேலூயா. அப்படி அந்த பாட்டில் அபிஷேகம் அவன் என்ன பண்ணல? சரியான வழியில கொண்டு போகல. அதை அவன் காத்துக்கொள்ள
என்ன சொல்றாரு, அமிலேக்கிற போய் முடியெடுத்துட்டு வான்னு சொல்றாரு. ஆனா அமிலேக்கிற போய் முடியெடுத்து யார் சொன்னான்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எங்க கிடந்தாங்க, எகிப்துல அடிமைப்பட்டிருந்தாங்க. அங்கிருந்து தேவன் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். கொண்டு வர வழியில இந்த அமிலேக்கிற அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை உண்டாக்குனாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை உண்டாக்க அவனுக்கு வழி விடுறதுல, என் தேசத்து வழியா போகாத, என் இடத்துக்கு பக்கம் வராத, அவனுக்கு ரொம்ப துன்புறுத்தினாங்க. அதனால அவன் ஞாபகத்தில் இருப்பான். யாருடைய ஞாபகத்தில்? தேவனுடைய ஞாபகத்தை முன்குறித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. யோசுவாவுக்கு சொல்றாரு, அவன் விடாத, ஒருத்தர் விடாத, வெட்டி சாயிடாங்க. ஆனா இவனுக்கு சொல்லும் போது போய் அவனை சங்கரித்துட்டு வரானா, அந்த காலத்துல என்ன பண்றாச்சுமா, சங்கரித்துட்டு நலமானதெல்லாம் என்ன பண்றாராம், எடுத்துன்னு பண்றாரு. வண்டுகளுக்கு என்ன சொல்றாரு, இதெல்லாம் யாருக்கு பலி சொல்லிருக்கான், கடவுளுக்கு பலி சொல்லி. இவர் நல்லதெல்லாம் எடுத்துன்னு வந்தாரு. இது சொல்றது யாரு, யார் பேர? இன்னைக்கு அப்படித்தான் சொல்றாங்க. ஏசப்பா பேர் சொல்லி பொய்யா வாங்கிடுறாங்க. பொய் சொல்லி வாழ்றான், திருடி வாழ்றான், கேட்டா வாழ்றான். ஏசப்பா தான் எதுக்கு சொன்னாரு, ஏசப்பா தான் வாங்கிக்க சொன்னாரு, ஏசப்பா தான் உங்ககிட்ட கேட்க சொன்னாரு. என்னென்னவோ சொல்லி வாங்கிக்கிறான். அப்படியெல்லாம் இல்லை. அல்லேலூயா. இவன் பொய் சொல்றான். யாருக்கு பலியிடும்படியாய், தேவனுக்கு பலியிடும்படியாய் கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு பொய் சொல்றான் பாருங்க. பொய் சொல்லிட்டு அந்த வசனம் வாசிக்கிறீங்களா, 13:8 வாசிக்கிறீங்களா, 13:10 வாசிக்கிறீங்களா? சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளையும் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதையுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டான். எது உதவாதோ, எது உதவாதுக்குதோ அதே வச்சு என்ன பண்ணாரா, அழிச்சு போட்டார். ஆனா நலமானதெல்லாம் என்ன பண்ணாரு, இவரு கொண்டு வந்தார். அல்லேலூயா. இவரு நலமானதெல்லாம் கொண்டு வந்தது மறுபடியும் யாருக்கு தெரிஞ்சிச்சு, சாமுவேலுக்கு தெரிஞ்சிச்சு. சாமுவேல் கேட்கிறாரு, அப்பா எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு வந்த, முறியடிச்சுட்டு வந்தாரு. முறியடிச்சுட்டு வந்தாங்க சாமுவேலுக்கு. அப்ப என் காதல் கேட்கிற சத்தம் அது காமிச்சு கொடுத்துச்சு. எது காமிச்சு கொடுத்துச்சு, எது போய் 10 மாதம் அது மேல இருந்திருக்கும், மேல இருந்திருக்கும். சில பேர் அப்படிதான் என்ன சொல்றாங்க, தவளை தன் வாயில், தவளை தன் வாயில். மாடுகளின் சத்தம், மாடின் சத்தம் கேட்குது என்ன அப்படின்னு போது சொல்லிட்டாரு. சொல்லிட்டு உடனே நீ மதியமா செய்த, என்ன செய்த, மதியமா செய்த, கத்தருக்கு கீழ்ப்படியணும், கத்தருக்கு முரட்டாட்டம் பண்ணணும், பில்லி சொல்லிக்கும் சரின்ட்டு பயணமா கடிந்து கொள்ளும் போது கடிந்து கொண்டு திருமணம் ஆரம்பிச்சாங்க. திருமணம்னா என்ன பண்ணோம், சால்வைய பிடிச்சு கிழிச்சுட்டான். என்ன பண்ணான், பிடிச்சு கிழிஞ்சு போட்டான். எது சால்வை, ஒரு அபிஷேகம் கட்ட சவுல் பண்ணாம பண்ணக்கூடாது. அல்லேலூயா. சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். என்ன அபிஷேகம், பாட்டில் அபிஷேகம். பாட்டில் அபிஷேகம் பண்ற அபிஷேகம் எல்லாம் சரியான அபிஷேகம் கிடையாது. எதுவும் சொல்ல வர பாருங்க, வேளாங்கண்ணி போனீங்கன்னா ஒரு பாட்டில் எண்ணெய் கொடுப்பாங்க. என்னது, செவ எண்ணெய். என்ன எண்ணெய், உங்க விசுவாசம் தான் உங்களை ரசிக்கும். வேளாங்கண்ணிலிருந்து வாங்கி வந்தாலும் ரசிக்காது, அமெரிக்காலாம் எருசலேமிலிருந்து வாங்கி வந்தாலும் ரட்சிக்காது. ஊர் ஜாபம் தான் சுகம் கொடுக்கும். ஆமென். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பா. ஆமென். நீ தான் அதுக்கு முற்று காரணம். நீ இங்க உட்காந்து எனக்கு அவரு ஜெபம் பண்ணுவாரு, இவரு ஜெபம் பண்ணுவாரு, அந்த பாஷை ஜெபம் பண்ணுவாரு, இந்த பாஷை ஜெபம் முக்கியம் தான். உன்னுடைய பங்கு என்ன, நீ எவ்வளவு உபாசனை விட்டு ஜெபம் பண்ற, நீ எவ்வளவு தேவனை நோக்கி ஜெபம் பண்ற. அதனால இந்த பாட்டில் அபிஷேகம் வந்து நிலையானது அல்ல. இந்த பாட்டில் வாங்கி வந்து விற்கிறாங்க பாரு, 100 ரூபாய் 50 ரூபாய் சேல்ஸ். அதுக்குதான் அது உதவமா கண்டு அபிஷேகத்துக்கு உதவாது. அல்லேலூயா. இந்த எண்ணெய் வாங்கி போய் வீட்டில் வச்சு அதுக்கு தான் வராது. காற்று டெய்னா வச்சுக்கிட்டு வர கூட்டு காற்று வாங்கினா என்ன ஆகும், இறந்துருவோம். போய் சேர வேண்டியது. அப்போ இஸ்தவன என்ன ஆச்சு, துணி இழிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இழிஞ்சு போனதுனால அபிஷேகம் பண்ணும் அப்படி செய்திருக்க கூடாது. அபிஷேகம் பண்ணும் அப்படி செய்ததுனால என்ன ஆகுது கொஞ்சம் பார்ப்போம். அல்லேலூயா. இவன் என்ன கோத்திரம் முதல் தெரிஞ்சுக்கணும். என்ன கோத்திரம், பென்யாமீன் கோத்திரம். என்ன கோத்திரம், நீங்கெல்லாம் யார் கோத்திரம், யூதா கோத்திரம் தான். அல்லேலூயா. அது வந்து சந்தேகமா சொல்றீங்க.
இயேசு கிறிஸ்துவே யூதா கோத்திரம் தான். அல்லேலூயா. தாவீதும் அதுக்கிட்ட போனான். அதுக்கப்புறம் அவன் தாவீது நம்மெல்லாம் ஆனா இவங்க என்ன கோத்திரம்? பென்யாமீன் கோத்திரம். பென்யாமீன் கோத்திரத்துல ஆதியில பார்க்கும்போது தன் தகப்பன் பென்யாமீனை என்ன சொல்லுகிறான்னு பார்க்கணும். அல்லேலூயா. அப்படின்னு ஆதியாகமும் 49:27 வாசிங்க. பென்யமீன் தீருகிற ஓனாய் காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றான். பென்யாமீன் கோத்திரம் என்ன கோத்திரம்? பீறுகிற ஓனாய். என்ன ஓனாய்? பீறுகிற சாலை பிடிச்சி பீறிட்டோம் பார்த்தீங்களா? யாருடைய சால்? கரெக்டா காமிக்கிறாரு பார்த்து. யாருடைய சாலை பிடிச்சி பீறிட்டாரு? சாமுவேல், தேவனுடைய தீர்க்கதரிசி. ஆனா இந்த கோத்திரம் என்ன கோத்திரம்? பென்யாமீன் கோத்திரத்தை பத்தியே சொல்றாரு. அது பீறுகிற ஓனாய். அல்லேலூயா. பீறுகிற ஓனாய் கிட்ட போய் அபிஷேகத்தை என்ன வாங்கணும்? அது பீறி தான் போடும். அவனை போய் அபிஷேகம் சொமாக்கணும் அபிஷேகம் பண்ணி என்ன பண்ணுறது? அது தகுதியாக இருக்கணும். தகுதி இல்லாத அபிஷேகம் பண்ண புரோஜனமே இல்லை. அவன் செய்யற பார்த்து செய்துலே இருப்பான். அவன் பண்ற அக்கிரமத்தை பண்ணே இருப்பான். அவன் அபிஷேகம் பண்ணிங்கன்னா புரோஜனம் ஒரு புரோஜனமும் இல்லை. ஆனா இவனை பத்தி என்ன சொல்றாங்க? கோத்திரத்தை பத்தி பென்யாமீன் பீறுகிற ஓனாய். அதே குணம் தான் யாருக்கு வந்துச்சு? அப்ப எப்படி அப்படிதான் புரியும். அல்லேலூயா. உன் கோத்திரத்தை சொன்னா உன்னை பத்தி சொல்லிடலாம். உன் கோத்திரத்தை உன் பாட்டை ஒன்று சொல்லலாம். நீ எப்படின்னு சொல்லிடலாம். அது எது ஆதாரம்? வேறதான் ஆதாரம். ஆனா இவன் கோத்திரத்தை பத்தி பார்த்தா அது என்ன ஓனாய்? பீறுகிற ஓனாய். ஏன்னாத்தா சாமியனுடைய சாமி என்ன பண்ணிட்டாரு? பீறி போட்டாரு. அல்லேலூயா. அது பீறி போட்டதிலிருந்து அவனை தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ள அவரை ரிஜெக்டட் பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? ரிஜெக்டட். அதை பத்தி ஒரு 4 வசனம் நம்ம படிக்கலாம். எசேக்கியேல் 22:27 வசனங்க. நான் உங்களை கூட்டி என் கோபமாகிய அக்கினியை உங்கள் மேல் ஊதுவேன், அதற்குள்ளே நீங்கள் உருகுவீர்கள். குகைக்குள் வெள்ளி உருகமாய் போல 22:27 அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இரவும் பகலுகிற ஓநாய்களைப் போல இருக்கிறார்கள். அநியாயமாய் அது நடுவில் இருக்கிற அது பிரபுக்கள். இவர் யாரு? ராஜா. யார் இவரு? ராஜா. அது நடுவில் இருக்கிற பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்களை போல இருக்கிறார்கள். அல்லேலூயா. இறை கவுகிற ஓநாய். ஓநாயுடைய குணங்கள் பீறுகிற ஓநாய். இறை கவுகிற குணங்கள். அப்படி இப்படி கவி தேவனுடைய அபிஷேகம் பெற்ற ஒரு தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுடைய வஸ்திரத்தை என்ன பண்றாரு? பீறி போட்டார். அல்லேலூயா. கீசி போட்டார். ஆனா என்ன அபிஷேகம் பெற்றவர்? அபிஷேகம் பாட்டில் அபிஷேகம் பெற்றவர். என்ன அபிஷேகம் பெற்றவர்? பாட்டில் அபிஷேகம் பெற்றவர். அதை பத்தி பார்க்கணும், நிறைய பார்க்கலாம். நான் எடுத்துக்கலாம் முடிச்சிடுறேன். இன்னொரு 10 நிமிஷம் தான். பீறி போடுகிற ஓனாய். இங்க பார்த்தா இறையை கவுகிற ஓனாய். இறையை பார்த்தா என்ன பண்ணும்? ஓடி போய் கவி பிடித்து தின்ற ஒரு ஓனாய். அது மாதிரி ஒரு குணாதிசயங்கள் அது இருக்கிறவங்க ஒரு புரியும்படி ஒரு வசந்த வாசகம் மத்தியில 7:15 வாசகம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போட்டுக் கொண்டு உள்ளத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். யாருமா? உள்ளத்தில ஓநாய்கள். மேல ஆட்டுத்தோல். ஆட்டுத்தோல். என்ன தோல்? ஆனா அவங்க யாரு? தீர்க்கதரிசிகள். யாரு? தீர்க்கதரிசி. என்ன தீர்க்கதரிசி? கள்ள தீர்க்கதரிசி. என்ன தீர்க்கதரிசி? கள்ள தீர்க்கதரிசி. கள்ள தீர்க்கதரிசி வார்த்தை எப்படி மட்டும் நம்பர் மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? நம்பர் மாதிரி இருக்கு. எனக்கே உனக்கு வேலை கட்சிடம் போமா, எனக்கே உனக்கு எல்லாத்தையும் சேர்ந்து போமா, அதெல்லாம் இல்லை. கள்ள தீர்க்கதரிசிக்கு எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா தோல் மட்டும் என்ன தோல்? ஆட்டுத்தோல். ஏமாந்துராத. எல்லாம் பார்த்து கூட ஏமாந்துராத. நல்ல குடுக்கன்னு உள்ளத்துல எப்படி இருக்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஆண்டவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஆனா கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை கோர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். ஆனா உள்ளத்துல மட்டும் எப்படி? பட்சிக்கிற ஓநாய்கள். சோத்திரம் பிரதர், நல்லா இருக்கிறீங்களா?
உள்ளத்துல என்ன பட்சிக்கிற ஓனாய். உள்ளத்துல வந்து எவ்வளோ கெடுக்குது அதெல்லாம் தெரியாது. வெளியே வெளியே மட்டும் என்ன சொல்றோம்? சில பேர் சோத்திரம் வந்தாவே ஆத்திரம் பார்த்தீங்களா? இப்போ ஐயோ அவ்வளோ ஆத்திரம் சொல்றோம். சோத்திரம் ஒரு பொண்ணு வந்தா எப்படி இருக்கும்? எனக்கு வந்து சோத்திரம் சொல்றப்ப நம்மளே பார்த்து சில பேர் திட்டுவோம். அவங்க பண்றதெல்லாம் பண்றது என்ன மட்டும் சொல்றாங்க, சோத்திரம்லாம் சொல்றாங்க. எப்போ சொல்லுவோம்? அவங்க இருக்கா சொல்ல மாட்டாங்க, அப்புறமா போய் சொல்லுவோம். ஆனா உள்ளத்திலே ஓநாய்க்கள் ஆட்டு தோலை போட்டுக்கிட்டால நல்ல ஊழியக்காரன்னு நம்பிடாத, நல்ல தீர்க்கதரிசின்னு நம்பிடாத. அப்போ உள்ளத்துல ஒரு பட்சிக்கிற ஓநாய்க்கள். அப்போ ஓநாய்க்கிற குணங்களை பத்தி பார்க்கும்போது அது பட்சிக்கிற ஓநாய், அது பீறி போடுகிற ஓநாய், அது மறைவா இருந்து வேலைகளை செய்கிற ஓநாய். அந்த கோத்திரம் தான் யாரு? அதனால்தான் அவனால என்ன பண்ண முடியல, நிலைநிற்க முடியல. அபிஷேகம் பெற்றாதான், அது சாமியார் அபிஷேகம் பண்ணவர் தான். ஆனா அபிஷேகத்தை என்ன பண்ண முடியல, கடைசி வழி அபிஷேகம் இருந்துச்சு அவர்கிட்ட. அது பாத்திரமா இல்லைன்னா அது போயிடுங்க. நீ தேவனுக்கு பாத்திரமா இல்லைன்னா போய். ஆனா உலகத்துக்கு நான் வேஷமா இருக்கலாம். எப்படி சவுல் இந்த மாதிரியே இருக்கலாம். அவர் தேவனுடைய ஆவியோட விட்டு போய்விடும். பல வருஷங்கள் ராஜாவால ஆண்டுந்தான், பல வருஷம் தேசத்தை ஆண்டு கொண்டுதான். ஆனா யார் மட்டும் விலகினா அவர் விட்டு விலகிட்டாரு. ஆனா அவன் மட்டும் ராஜாவை ஆண்டுந்தாரு. அது மட்டும் தேவன் விட்டு விலகிடுவாரு, பெற்ற அபிஷேகம் போயிடும். ஆனா ஒரு ஜோடுக்கு போல ஆட்டுத்தோடு போட்டு இருக்க வேண்டியதான். நானும் அபிஷேகம் பெற்றேன், நானும் அந்நிய பாஷை பேசுகிறேன், நானும் தீர்க்கதரிசி வசனம் உரைக்கிறேன் என்று சொல்லி அப்படியே வாழ்ந்துக்க வேண்டியதான். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அலையா அப்படி அவன் அதை காத்துக்கொள்ள, எதை காத்துக்கொள்ள, அபிஷேகத்தை அவன் காத்துக்கொள்ளவில்லை. அப்படி அவன் கடைசியில் அபிஷேகத்தை காத்துக்கொள்ள எந்த ஒரு காற்று அவன் காத்துக்கொள்ளாதனால அந்த அபிஷேகம் அவனுக்கு விலைக்கு போயிடுச்சு. அபிஷேகத்தை கப்பல் எடுத்துட்டாரு, வேற ஒரு ஆட்சி வந்துச்சு அவனுக்கு. அதே ஆட்சி, அதே அபிஷேகம் மாதிரியே இருக்கும். அந்த தேவனுடைய ஆவி போயிடுச்சு. இப்போ வேற ஆவி என்ன பண்ணோட ஆட்கொள்ளுது. அவனும் ஜோத்திரம் தான் சொல்லுவான், அவனும் அன்னி பாசம் பேசுவான். நீ கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது என்ன ஆவின்னு வேதத்தை தியானித்தை தான் கண்டுபிடிக்குது. அலையா அப்படியே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதிகமான வார்த்தைகள் உண்டு. நான் இதோட முடிக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இன்னும் நிறைய இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகும். அலையா அத்தே டைம் என்ன பண்றேன், அபிஷேகம் எப்போ இவர் பாட்டில் அபிஷேகம், அதுக்கு அப்போது தைல அபிஷேகம், கும்ப அபிஷேகம் இருக்கு. என்ன கும்ப அபிஷேகம்? தைல கொம்பு அபிஷேகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன அபிஷேகம்? ஒழுக்கப்பட்ட அபிஷேகம். அலையா உன்னதத்தின் அபிஷேகம். அலையா அதுக்கப்புறம் நொறுங்குண்டவருக்கு கிடைக்கிற அபிஷேகம். அலையா இத்தனை அபிஷேக வகைகள் இருக்குது. ஒரு அபிஷேகத்துக்கு என்ன டைம் அவுட். அதனால நம்ம அபிஷேகம் பெற்றால் என்ன பண்ணோம், காத்து கொள்ளணும். காத்து கொள்ளாம போயிட்டோம்னா அந்த தேவட ஆவி போயிடும். ஓநாய்க்குடைய குணம் தான் நமக்கு வரும். ஓநாய்க்குடைய குணம் என்ன குணம்? பீறி போடுகிற குணம், கவுக்கிற குணம், ஆக்ஷன் பண்ணணும். நம்மள ஆக்ஷனா இருக்கக்கூடாது. கிறிஸ்து பிள்ளைகள் எப்படி இருக்கக்கூடாது? ஆக்ஷனா இருக்க. உண்மையா தேவடைய பிள்ளைகளாகவே இருக்கணும். அப்போ இந்த குணங்கள்லாம் நம்ம கிட்ட வந்தா நம்மளாம் யார் போல தான் ஆயிடுவோம். சவுல் போலதான் ராஜ்யபாரம் பண்ணி தான் இருந்தாரு. சவுல் ராஜாவா தான் இருந்தாரு. ஆனா தேசத்தை ஆண்டு கொண்டு தான் இருந்தாரு. எத்தனையோ டைம் யாரை போல முயற்சி பண்ணாரு. அபிஷேகம் பண்ணப்பட்டது பண்ணலாமா? இவர் பண்ணல, சவுல் பண்ணாரு. ஆனா கூப்பிடுறது மட்டும் எப்படி, என் மகனாகிய தாவீதே இது முடிய சத்தம் அல்லவா? ஏய் படுவாளி, கவப்பட போயிட்டு அவன் மகனா பேசத்தை மட்டும் எப்படி, என் மகனாகிய தாவீதே இது முடிய சத்தம் அல்லவா? அது மட்டும் சொல்ற. ஆனா கொலை பண்ணாத தேடுறது விடாதுக்கிறிய, அவன் எப்போ போட்டு தரலான்னு விடாதேக்கிறிய. அப்ப அந்த ஆவி போயிட்டுனாலும் இந்த ஆவி தான் வரும். பாட்டில் அபிஷேகம் அதுதான். இன்னைக்கு நிறைய பேர் வைக்கிற அபிஷேகம், வாங்க வாங்கன்னு கூப்பிடுற அபிஷேகம்லாம் அதுதான். அந்த அபிஷேகம் நம்ம பெற்றுமானா நினைத்து நிற்க முடியாது. அலையா தேவன் கொடுக்கிற உண்மையான அபிஷேகம் பண்ணாதான் கடைசி வரை நிற்க முடியும். அலையா அதுதான் கடைசி வரை நம்ம குழு சேர்க்கிற அபிஷேகம்.